எப்பவுமே சுவாரஸ்யமோ அல்லது வெற்றி தோல்வி இழுத்துக்கோ படிச்சுக்கொண்டு பயங்கர இது எப்போ வரும்னா எதிரில் இருக்கிறவங்களும் அதை விட வலிமையாக ஸ்ட்ராங்காக வந்தால் மட்டும். எதிரில் இருக்குன்னா யாரை சொல்றீங்க? எதிரில் இருக்கிறது வந்து எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக அவங்க கூட்டணி. நீங்கள் கூட்டணி வந்து யாரு கூட வேணாலும் இருக்கலாம். பிஜேபி கூட இருக்கலாம், இல்லை தாவேக கூட இருக்கலாம், அல்லது தனியாக எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் எதிர்முகாம் வந்து ரொம்ப பரபரப்பாக சுறுசுறுப்பாக இருக்கணும். அப்ப நீங்க சொல்றத பார்த்தா எதிர்முகாம் பரபரப்பா இல்லையோ? பரபரப்பாக இருந்தால் தான் இந்நேரம் வந்து டக் ஆஃப் அவர் பயங்கரமாக இழுத்துக்கிட்டு இருக்குமே. என்ன பிரச்சனைன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு வசீகரமான தலைவராக இன்னும் இல்லை. அதாவது அதிமுகவுக்கு அறியப்பட்ட தலைவராக இருக்கிறார். ஆனால் அது அந்த க்ரௌடு புல்லிங் சொல்லுவாங்க இல்லையா, அந்த தலைவராக இன்னும் இல்லை. அதாவது முழுமையாக வாக்காளர்களை ஈர்ப்புடைய சக்தி கொண்ட தலைவராக மாறல. ஏன்னா எப்பவுமே ஒரு நிறுவனமாக இருக்கட்டும், ஒரு கட்சியாக இருக்கட்டும், தலைமை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி தலைமையில் வாக்காளர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இளைஞர்களோ முதியவர்களோ அதை வந்து அதிகமாக பட்டு இழுக்கக்கூடிய இடத்துல விஜய் இருக்கார். ஏன்னா அவர் வந்து அரசியல் பின்புலத்தோட வந்த இது இல்லை, அவரோட புகழ் வந்து சினிமா புகழ். அதில் இளைஞர்கள் மெயினாக வந்து டக்குன்னு ஒரு தலைவராக அப்படின்னு டக்கு இழுக்கக்கூடிய ஈர்ப்பு சக்தியோடு அவர் இருக்கிறாரு.